இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்தில் பேப்பர் 2ல் வரக்கூடிய எஸ்ஏஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு பேப்பர் 2ல் 5th ரோமன் லெட்டரில் 15 மார்க்ஸ்க்கு வரும். 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் இப்போ தேர்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். ज्ञान विज्ञान के विविध क्षेत्र भाषा विज्ञान को किस प्रकार प्रभावित करते हैं विवेचन कीजिए. அதாவது அந்த ஞான் விஞ்ஞான் அந்த அறிவு சம்பந்தமான அந்த பலவித துறைகளில் அறிவு சம்பந்தப்பட்ட பலவிதமான துறைகளில் அந்த மொழி அறிவுன்றது அதாவது மொழியியல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதில் எப்படி வந்து அந்த மொழி அறிவு வந்து அந்த மொழியியல் எப்படி வந்து பாதிக்கப்பட்டது, கிஸ் பிரகார் பிரபாவித் கர்த்தே ஹே, எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, எல்லா ஃபீல்டுலையும் எப்படி அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. விவேச்சன் கேஜி அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. பாஷா விஞ்ஞான் கியா ஹே, ஆல்ரெடி இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே பார்த்துருக்கோம். அதாவது மொழியியல்னா என்ன, மொழி அறிவுனா என்ன. भाषा विज्ञान का क्षेत्र इतना विस्तृत है कि वह ज्ञान विज्ञान के अनेक क्षेत्रों का प्रभावित करता है. அதாவது அந்த மொழியியல் சொல்கிறோம், அந்த மொழி அறிவு துறை என்பது மொழியியல் துறை என்பது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது அந்த அறிவு சார்ந்த பலவித துறைகளில் அது தன்னுடைய இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. भाष विज्ञान से संबंध रखने वाले अन्य विज्ञान के बारे में हम अब देखेंगे. அதாவது அந்த மொழியியல் சம்பந்தமான துறையில் இருக்கிற மற்ற அறிவை பற்றியான விஷயங்களையும் நாம் வந்து இதில் பார்க்கலாம். அது எந்தெந்த துறையில் அது தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எந்த துறை அப்படின்னா இலக்கியத்தில் பாஷா விஞ்ஞான் और சாகித்ய, அதாவது மொழியியலும் மொழி அறிவும் மற்றும் அந்த இலக்கியமும் எப்படி. பாஷா விஞ்ஞான் और சாகித்யமே கனிஷ்ட சம்பந்த है. ஸோ பாஷா விஞ்ஞான் சாகித்ய அந்த இலக்கியம் இது ரெண்டுத்துக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. साहित्य की आधारशिला पर ही भाषा विज्ञान संबंधी नियमों और सिद्धांतों की रचना की जाती है. அதாவது இந்த இலக்கியத்தை ஆதாரமாக வச்சு தான், இந்த காலத்து இலக்கியங்களை ஆதாரம் வச்சு தான் அந்த மொழி சம்பந்தமான அந்த மொழியியல் சம்பந்தமான விதிமுறைகளையும் கொள்கைகளையும் வந்து அவங்க வந்து உருவாக்க முடிஞ்சுதான். சாகித்யக்கு ஆதார் பர்ஹி, அது போல் அந்த இலக்கியத்தை ஆதாரமாக வச்சு தான் கிசிபி பாஷாக்கே எந்த ஒரு மொழியினுடைய கிரமிக் விகாஸ் ஒரு படிப்படியான வளர்ச்சிக்கான பத்தா லகாயா ஜா சக்தா ஹே, படிப்படியாக வளர்ந்ததுக்கான விஷயங்களை இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. भाषा विज्ञान के द्वारा प्राचीन भाषा और साहित्य का अध्ययन करते समय आजकल के प्रचलित अनेक प्राचीन शब्दों का अर्थ हमें मालूम होता है. அதாவது இந்த பாஷா விஞ்ஞான் கே துவாரா அந்த மொழி அறிவு அந்த மொழியியல் மூலமாக அந்த பிராச்சீன் பாஷா பழைய மொழிகள் பண்டைய மொழின்னு சொல்லுவாங்களே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி மற்றும் இலக்கியத்தை நம்ம படிக்கும்போது தான் அத்தியன் கர்த்தே சமயம் அதை நம்ம படிக்கும்போது தான் ஆஜ்கல் கே பிரச்சலித் இப்போ நடைமுறையில் இருக்கிற அநேக பிராச்சீன் சப்தம் நிறைய பண்டைய மொழிகளுக்கான அர்த்தம் வந்து நமக்கு கிடைக்கப்பெறுது. அது எது மூலமான இலக்கியத்தின் மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. प्रागैतिहासिक काल की आर्य भाषा संस्कृत के बारे में जानने के लिए हमें वैदिक साहित्य पर निर्भर रहना पड़ता है. அதாவது பிராகைதிஹாசிக் கால் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சொல்கிறது. அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தினுடைய அந்த ஆரிய மொழி கலாச்சாரம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஆரிய மொழி சமஸ்கிருதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா, அந்த வேத இலக்கியங்களை நம்ம வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே இலக்கியம்ன்றது தான் வருது. சாகித்யக்கு பீனா பாஷா விஞ்ஞான காம் சல் ஹி நஹி சக்தா, அதாவது இலக்கியம் ஒன்று இல்லை அப்படின்னா நாம் அந்த மொழியியல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த மொழி அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமையே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அதுலேயே பாஷா விஞ்ஞான் और வியாக்கரன். ஸோ எப்படி வந்து அந்த மொழியியல் இலக்கண முறையில் எப்படி தன்னுடைய இம்பேக்டை வச்சுருக்கு. जो शास्त्र हमें शुद्ध भाषा बोलना सिखाना समझना सिखाता है उसे हम व्याकरण कहते हैं. ஓகே, இதில் நம்ம வியாக்கரன் கிராமர் இலக்கணம் அப்படின்றது எதை சொல்கிறோம், எந்த ஒரு சாஸ்திரம் நமக்கு சுத்த பாஷா போல்னா ஒரு சரியான மொழியை ஒரு அந்த க்ளீனாக பேசுறது, அதாவது எந்த ஒரு தவறும் இல்லாமல் ஒரு மொழியை பேசுறது, சிக்கானா அதை கற்றுக்கிறது, சமச்சானா புரிய வைக்கிறது, சமச்சானா சிக்காத்தா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான படிப்பினையை கொடுக்குதோ, உசி ஹம் அதை தான் நாம் வியாக்கரன் கஹத்தே ஹே இலக்கணம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வி ஆ க்ரூ யூத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இஸ் ஈக்குவல் டு வியாக்கரன் கொடுத்துருக்காங்க. அதாவது வியாக்ரன் அந்த இதை பிரித்து கொடுத்துருக்காங்க.
இதில் வியாக்கரன் கிசி ஏகி பாஷா கா விசலேஷன் கர்த்தா ஹை. அதாவது இந்த இலக்கணம்ன்றது கிசி ஏகி பாஷா கா எந்த ஒரு மொழியினுடைய சிறப்பையும் பற்றி வந்து சொல்லக்கூடியது. शुद्ध अशुद्ध प्रयोग का नियम बताता है. அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கணம் எது கரெக்ட் எது இன்கரெக்ட், எது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எது இன்கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்றதுக்கான ரூல்ஸை நமக்கு வந்து சொல்லுது. அதாவது எந்த இடத்துல நம்ம வேர்பு, கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும் அப்படின்றத சொல்கிறதே நமக்கு இந்த இலக்கணம் தான். व्याकरण भाषा के प्रचलित शब्द रूपों, वाक्यों और प्रयोगों की शुद्धता का निर्देश करता है. அதாவது இப்போ இந்த இலக்கண மொழியில் இருக்கக்கூடிய கரண்ட்லி இருக்கக்கூடிய அந்த சப்த ரூபம், அந்த வார்த்தை வடிவங்களும், சென்டென்சஸ், வாக்கியம் அவர் பிரயோகம், அதை பயன்படுத்துறதுக்கான, அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த வியாக்கரன் தான். பாஷா விஞ்ஞான் संसार में बोली जाने वाले सभी भाषाओं का अध्ययन करता है. அதாவது இந்த மொழியியல்ன்றது இந்த உலகத்தில் பேசப்படக்கூடிய எல்லாவித மொழிகளை படிப்பதற்கான ஒரு அடிப்படையாக இந்த மொழியியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வியாக்கரன் கியா கா உத்தர் தேதா ஹை. அதாவது இலக்கணம்ன்றது கியா அப்படின்னா என்னன்றதுக்கான பதிலை வந்து கொடுக்குதான். பாஷா விஞ்ஞான் கியோம் கா உத்தர் தேதா ஹை. ஆனால் அந்த மொழியியல்ன்றது ஏன் அப்படின்றதுக்கான பதிலை கொடுக்குறான். व्याकरण कहता है कि पहला के लिए एक वांग बोलना अशुद्ध रूप है. அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பஹலா கே லியே ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு ஏக் வாங்குன்னு சொல்கிறது, ஏக்னா ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதுக்காக ஏக் வாங்குன்னு சொல்லிடக்கூடாது, பஹலான்னு தான் சொல்லணும். அப்படி ஏக் வாங்குன்னு சொல்கிறது அசுத்த ரூபகை, அது ஒரு தவறான வார்த்தை அப்படின்னு இலக்கணத்தில் சொல்கிறாங்க. ஆனால் பாஷா வெஞ்சன் கஹத்தாகை, ஆனால் அந்த மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா पांचवांग सातवांग आदि शब्दों का अनुकरण करके भाषा के परिनिष्ठित रूप को न जानने वाला एक वांग कहता है. अதாவது என்ன சொல்லனா பாஞ்சவாங், அதாவது 5th 7th ஆதி शब्दों का अनुकरण करके அந்த வார்த்தைகளை பின்பற்றி பாஷாக்கு அந்த பரிநிஷ்டித் ரூபுக்கோ ஜானே வாலா அப்படின்னா அதுக்கான அந்த மொழியினுடைய ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு கரெக்டான ஒரு வடிவத்தை வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை ஏக்குவாங்கன்னு சொல்லுவாங்களாம். இஸ் பிரகார் இந்த விதத்தில் பார்க்கும்போது பாஷா விஞ்ஞான் வியாக்கரன் கா வியாக்கரன் ஹை. அந்த மொழியியல்ன்றது இலக்கணத்துக்கே இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாஷா விஞ்ஞான் அவர் மனோ விஞ்ஞான். அதாவது இந்த மொழி அறிவியும் அந்த மனசில் இருக்க அந்த சைக்காலஜின்னு சொல்ல, மனோவிஞ்ஞான சைக்காலஜின்னு சொல்கிறாங்க. உளவியல், மொழியியல், உளவியல் இது ரெண்டுத்துக்குமான அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்குது. விச்சாரம் அவர் பாவோம் கி அபிவியக்தி ஹி பாஷா ஹை. அதாவது நம்மளுடைய எண்ணங்களுடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் மொழி. इसी भाषा व्यवहारिक रूप में आने पर मानसिक व शारीरिक गुणों के अनुरूप अभिव्यक्ति में भेद हो जाता है. रेल पर चलने वाले गाड़ी को रेलगाड़ी कहते हैं, मगर आजकल ट्रेन को भी रेल कहा जाता है. यह मनोवैज्ञानिक बात है. அதாவது இதில் அதாவது இந்த லாங்குவேஜ் வந்து நடைமுறைக்கு வரும்போது அதுதான் யஹி பாஷா வியவஹாரிக் ரூபமே மானேப்பர். அது நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது மானசிக் வ ஷரீரி குணோக்கே அனுரூப், அதாவது மனசளவில் நம்ம உடல் அளவிலும் ஏற்படக்கூடிய அந்த அந்த அனுரூப் விவக்தி சிமிலர் வெளிப்பாடு. அதாவது நம்ம மனசளவில் நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது ஃபிசிக்கலாக நம்ம வந்து பார்க்கறதுக்கும் அதை நம்ம வெளிப்படுத்துகிற விதத்துக்கு வந்து வேறுகோ சாத்தகை வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் வெளிப்படுத்துறதுல. அதுக்கு உதாரணமாக என்னென்னா ரேல் பர் சல்னே வாலே காடிக்கோ, அது அந்த தண்டவாளத்தில் அது போகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் ரேல் பர், அதுதான் ரேல் பர் சல்னா வாலே, படரே அப்படின்னா அந்த தண்டவாளம் சொல்லுவாங்க. ஸோ காடிக்கோ அப்படிப்பட்ட வண்டியை நம்ம என்ன சொல்கிறோம் அந்த பேர்லேயே சொல்கிறோம் ரேல் காடி கஹத்தேஹே. அது என்ன பார்க்குறோமோ அது என்ன எதில் போதும் அதை வச்சு அந்த பேரை சொல்கிறோம், பார்க்குறத வச்சு. அக்கர் ஆஜ்கல், ஆனால் இப்போ என்னவாயிடுச்சு ட்ரெயின் கோபி ரேல் கஹா ஜாத்தாஹே. அதாவது இந்த ட்ரெயினையும் நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம் ரேல் அப்படின்னு தான் சொல்கிறோம். எஸ் மனோவைஞானிக் பாத் ஹை. இது உண்மையாக ஒரு சைக்கலாஜிக்கல் சம்பந்தமான ஒரு விஷயம். इस तरह भाषा के प्रयोग में मनोविज्ञान का प्रभाव बहुत ज़्यादा रहता है. அதாவது இந்த மாதிரி ஒரு மொழியினுடைய பயன்பாடை வந்து மொழியினோட பயன்பாட்டில் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. भाषा में ध्वनि व्यवहार और अर्थ विकार और अर्थ विकार होने का
மூல் காரன் மனோவைஞ்ஞானிக்கி ஹை, அதாவது ஒரு மொழியில் ஒரு சொல் வேற்றுமையும் பொருள் வேற்றுமையும் ஹோனிக்கே காரன் அதாவது ஏற்படுவதற்கான மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சைக்காலஜி தான். इसलिए பாஷா விஞ்ஞான் और மனோவிஞ்ஞான் का संबंध घनिष्ठ रहता है. அதனால தான் நம்மளுடைய அந்த மொழியியலுக்கும் நம்மளோட சைக்காலஜிக்கும் சைக்காலஜிக்கு இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாஷா விஞ்ஞான் और மானவ விஞ்ஞான், அதாவது அந்த மொழியியலும் மானுடவியல் சொல்லுவாங்க. அதாவது மானுடவியல் அப்படின்னா மனிதர்களை பற்றியான விவரங்களை கொண்டது. मानव विज्ञान का शास्त्र है, मानव विज्ञान वह शास्त्र है जिसमें मनुष्य ही प्रारंभिक अवस्था से लेकर वर्तमान सभ्य अवस्था तक के विकास का विवेचन होता है. அதாவது இதில் இந்த மானவியல்ன்றது எப்படிப்பட்ட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது எதில் அந்த மனிதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து, அதுதான் ப்ரைமரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ இருக்கிற அந்த கல்ச்சர் வரைக்குமான வளர்ச்சியை தான், வளர்ச்சிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது அந்த மானுடவியல் சொல்கிறது. மனுஷக்கே தோ பஹலு ஹை யதா, அதாவது அவங்களுக்கு வந்து மனிதர்கள் சொல்லும்போது மனுஷக்கே மனிதர்களே 2 விதமாக இருப்பாங்களாம். ஒன்று பிராகிருதிக், இன்னொன்று வந்து சாங்ஸ்கிருதிக். அதாவது ஒன்று நேச்சுரல், இன்னொன்று வந்து கல்ச்சுரல் சொல்கிறது. ராக் துவேஷ் நித்ரா ஆஹார் பய ஆதி பிராகிருதிக் பஹலு ஹை. அதாவது ஆத்திரம், கோபம், தூக்கம், உணவு, பயம், இது எல்லாமே இயற்கையாக ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு சைடு. இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது ஞான அறிவு, விஞ்ஞான அறிவியல், அறிவு அறிவியல், கலான கலையை குறிக்கிறது. ரஹன் சஹன் அப்படின்னா இந்த கஸ்டம்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ், அந்த கலாச்சாரம் சொல்கிறது. இது எல்லாமே சாங்ஸ்கிருதிக் பஹலுகை, இது எல்லாமே கல்ச்சர் சம்பந்தப்பட்டது. சமாஜ் கே சாத் சாத் பாஷா கா பி விகாஸ் ஹோதா ஆ ரஹா ஹை, அதாவது இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து அந்த மொழியினுடைய வளர்ச்சியும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாஷா விஞ்ஞான் और ராஜநீதி, அதாவது இந்த மொழியியல் மற்றும் அதனுடைய பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி வந்து எஃபெக்ட் பண்ணுது. ராஜநைதிக் பரிவர்த்தன் का प्रभाव பாஷா பர் அவசிய पड़ता है, அதாவது அந்த அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக மொழியில தான் வந்து பாஷா பர் அவசிய पड़ता है, மொழியில தான் அது கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும். मुसलमानों के आगमन से अरबी फारसी का प्रभाव उस समय की भाषा पर पड़ा. அதாவது இந்த மசல் கொடுத்துருக்காங்க. முசல்மானான இந்த முஸ்லீம்களுடைய படையெடுப்பின் காரணமாக ஆகமன்சே அவங்களுடைய படையெடுப்பினால தான் இந்த அரபி ஃபாரசிக்கா பிரபாவம், இந்த அரபி மற்றும் ஃபாரசி மொழியினுடைய தாக்கம் வந்து அந்த டைமுக்கான மொழியின் மேலே இருந்துச்சு. अंग्रेजों को आगमन से अंग्रेजी शब्द का प्रभाव भी भाषा पर पड़ा. அதே போல் ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பினால தான், ஆங்கிலேயர்களுடைய வரவினால தான் இந்த இங்கிலீஷ்ன்ற வார்த்தையும் வந்து அந்த ஒரு மொழியில் வந்து வந்துச்சு. கத்திய ஷைலிகா பி இசைசே விகாஸ் ஹுவா, அது போல் அந்த கதை ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை நடையும் இவங்க மூலமாக தான் வளர்ச்சி அடைந்தது. பாஷா விஞ்ஞான் और பூகோல், அதாவது மொழியியலும் மொழி அறிவும் அந்த புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜியாகிரஃபி. भौगोलिक स्थिति और जलवायु के कारण भी भाषा में काफी प्रभाव, அதாவது அந்த புவியில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன், அந்த நம்மளுடைய இயற்கை சுற்றி இருக்கிற கண்டிஷனாலையும் மற்றும் வந்து ஜல்வாயுக்கே காரணம் நம்மளுடைய சீதோஷ்ண நிலை, அந்த கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த காரணமாகவும் கூட நம்மளோட மொழியில் தேவையான அளவான தாக்கம் வந்து இருந்திருக்கு. அதாவது அது எப்படி அப்படின்னா அங்கிரேசி லோக் தமிழ் கஹத்தே ஹே, அதாவது அந்த இங்கிலீஷ் பேசுகிறாங்களே இங்கிலீஷ்காரவங்க எல்லாமே தமிழ் நம்ம சொல்லும்போது அவங்கள தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சீனி லோகோங்கி தனுவாங்க, அதாவது சைனீஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாங்ஷ் மோஸ்ட்லி நாசிகாசே உச்சரித்து அந்த மூக்கில் வந்து அந்த சவுண்டு வரா மாதிரி உச்சரிப்பாங்களா அந்த சவுண்டு. அரப் और फारसी वाले कुछ विशेष ध्वनियों का प्रयोग कहते हैं. அரபர்கள் மற்றும் ஃபாரசி நாட்டை சேர்ந்தவங்க அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஒரு ஸ்பெஷலான சவுண்ட், அவங்களுக்கு வந்து வேறு விதமான சவுண்டு யூஸ் பண்ணி அவங்களோட லாங்குவேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம். பாஷா விஞ்ஞான ஒரு சமாஜ சாஸ்திர, இது வந்து என்னென்னா அந்த மொழியியல் மற்றும் அந்த சமாஜ சாஸ்திர அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த சமுதாயத்தை சொசைட்டியை வந்து நமக்கு சொல்கிறது.
அதாவது சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சமூக அறிவியல், அதை பற்றி சொல்கிறது. साहित्य समाज के विचारों को संचित रखता है, समाज के परिवर्तनों का प्रभाव साहित्य पर पड़ता है. அதாவது அந்த சாகித்ய வந்து அந்த இலக்கியம் வந்து சமாஜிக்கே விசாரம்கோ அந்த சமுதாயத்தில் கூட எண்ணங்களை வச்சு தான் நம்மளோட மொழி வந்து பேசப்படுது. சமாஜ்கே பரிவர்த்தனோக்கே பிரபாவ், அந்த சொசைட்டினுடைய மாற்றம் இருக்குல்லையா, அதனுடைய இம்பேக்ட் அந்த சாகித்ய பர் படுத்தாக, அந்த இலக்கியத்தின் மேலே தான் படுது. வஹ் சமாஜ் கா இதிஹாஸ் கை, அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். मनुष्य के आचार विचार आदि में भी भाषा का प्रत्यक्ष और अप्रत्यक्ष प्रभाव पड़ता है. அதாவது மனிதனுடைய அந்த கஸ்டம்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ், அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் கூட அந்த மொழியினுடைய வெளிப்பாடு மற்றும் வெளிப்படுத்தப்படாத பலவிதமான தாக்கங்கள் வந்து இருக்கு. பாஷா விஞ்ஞான் और समाज विज्ञान दोनों में संबंध होता है. ஸோ அதே மாதிரி தான் இந்த மொழியியலுக்கும் இந்த சமூகவியலுக்கும் வந்து ஒரு இடையில ஒரு சம்பந்தம் இருக்கு. பாஷா விஞ்ஞான் மாணவிய ஞான் கி விபின்ன शाखाओं से संबंध रखता है. அதாவது இந்த மொழி அறிவுன்றது இந்த மாணவிய ஞான், அந்த மானுடவியல் சொல்றோம் இல்லையா, அதனுடைய பலவித துறைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த மொழிகளும் அதில் தன்னுடைய தாக்கத்தை வந்து காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.